அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லாருக்கும் தெரியும், ஐவகை நிலங்கள் இருக்குது. என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் ஃபஸ்ட்டு ஒன் குறிஞ்சி. குறிஞ்சி திணையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். எல்லா திணைகள்லையுமே முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதற்பொருள். பொருளில் என்ன இருக்கும்னா நிலம், பொழுது. நிலம் குறிஞ்சி நிலம். அப்போது அந்த இடம் எப்படி இருக்கும்னா நல்ல பசுமையாக இருக்கும். அப்போ பசுமையாக இருக்கிற இடம் எது? மலையும் மலை சார்ந்த இடமும். பொழுதும் 2 வகையாக பிரிக்கலாம். சிறுபொழுது, பெரும்பொழுது. சிறுபொழுது யாமம்னு சொல்லுவோம். யாமம்னா இரவின் நடுப்பகுதி. அப்படின்னா மிட் நைட் சொல்லணும்ல, அதுதான் யாமம். அடுத்து பெரும்பொழுது. பெரும்பொழுது எதுனா குதிர்காலமும் முன்பனியும். அடுத்து பார்க்க போகிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதுன்னா கருப்பொருள். கருப்பொருளில் தான் அவங்க வழிபட்ட தெய்வம், அவங்களோட உணவு முறை, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். குறிஞ்சி நில மக்கள் வழிபட்டது தமிழ் கடவுள்னு சொல்லப்படுற முருகனை தான் அவங்க வழிபட்டிருக்காங்க. குறிஞ்சி நில மக்கள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா சிலம்பன், வெற்பன், குறவன், குறத்தியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. 2 பறவையை குறிஞ்சி நிலத்தின் பறவைன்னு சொல்கிறாங்க. முதல் பறவை கிளி. அடுத்து நம் தேசிய பறவைன்னு சொல்லப்படுற மயில். குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்குகள்னு சில விலங்குகளை சொல்கிறாங்க. என்னென்ன விலங்குன்னா புலி, கரடி, சிங்கம். புலி நம்மளோட தேசிய விலங்கு. அடுத்து ஊரோட பேர் சிறுகுடி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவங்க பயன்பாட்டிற்கு உதவிய நீர். மலை சார்ந்த இடம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அங்கே நீருக்கு எந்த பஞ்சமே இருக்காது. அதே மாதிரியே குறிஞ்சி நில மக்கள் இருவகையான நீர்நிலைகள் பயன்படுத்தினாங்க. அதில் முதல் வகை தான் சுனை நீர். மலை உள்ள இடமா இருந்தாலே அங்கே என்ன நீர்நிலை அதிகமாக அவங்களுக்கு உதவி இருக்குன்னு தெரியும். அதுதான் 2வது வகையான அருவி நீர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது குறிஞ்சி திணைக்குரிய மலர் வகைகள். 3 மலர்களை குறிஞ்சி திணைக்கு சொல்கிறாங்க. அதில் முதல் மலர் செங்காந்தல் மலர். 2வது மலர் அந்த திணைக்குரிய பேரை கொண்டுள்ள குறிஞ்சி மலர். 3வது மலர் வேங்கை. அடுத்து குறிஞ்சி நில மக்களோட உணவு பழக்க வழக்கங்கள். குறிஞ்சி நில மக்கள் தனக்கு தேவையான உணவை தானே விவசாயம் பண்ணி உற்பத்தி பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அந்த உணவு எல்லாமே சத்தான உணவு. 3 வகையான உணவு குறிஞ்சி நில மக்கள் சாப்பிட்ருக்காங்க. என்னென்னதுன்னா ஃபஸ்ட்டு ஒன் திணை, செகண்ட் ஒன் மலை நெல், தேர்ட் ஒன் மூங்கில் அரிசி. அந்த 3 உணவுமே ரொம்ப சத்தான உணவு. அடுத்து பறை. பறை வெறியாட்டு பறை அல்லது தொண்டகப்பறை. பண் குறிஞ்சிப்பண். யாழ் குறிஞ்சி யாழ். அடுத்து எல்லாருக்குமே முக்கியம், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்கணும். அதே மாதிரி குறிஞ்சி நில மக்களுக்குன்னு ஒரு தொழில் இருக்குது. அவங்க 2 வகையான தொழில் செஞ்சுருக்காங்க. முதல் தொழில் தேன் எடுத்தல். 2வது தொழில் கிழங்கு அகழ்தல். கிழங்கு அகழ்தல்னால் கிழங்கை விளைய வச்சு அதை விற்பனை பண்ணுறது. அடுத்து உரிப்பொருள். புணர்தலும் புணர்தல் நிமித்தமும். அப்படின்னா என்னென்னா தலைவனும் தலைவியும் சேர்ந்து அவங்களோட அன்பை பரிமாறிக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.